சார் நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், அதுக்கு மேலே ஒரு 18% ஜிஎஸ்டி வேறு ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட பில்லு ரொம்ப அதிகமாக இருக்குது சார்ன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்க்கணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த காம்போசிஷன் ஸ்கீம் மூலிமா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு 4 தடவை ரிட்டர்ன்ஸ் பே பண்ணால் போகிறோங்க. மாதம் மாதம் நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக 18% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். ஆனால் இதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு. யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. இந்த ரிஸ்க் அப்படின்றது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதில் தோல்வியை தவிர்க்கணும் அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றத ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நம்ம அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா இதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. தோல்வியை சுலபமாக தவிர்க்க முடியும். சரி, இன்றைக்கி டாபிக் வருவோம். இன்றைக்கி டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்னன்னா, நிறைய சிறு குறு வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிரமம் அப்படின்றது ஜிஎஸ்டி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், அதுக்கு மேலே ஒரு 18% ஜிஎஸ்டி வேற ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட பில்லு ரொம்ப அதிகமாக இருக்குது சார்ன்னு சொல்கிறாங்க. இதை தவிர்க்கணும்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம்னா என்ன, இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிறது மூலிமா எவ்வளோ பெரிய அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, இதில் நீங்கள் என்ரோல் பண்ணோன்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன. ஸோ இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் பற்றின அத்தனை தகவல்களையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக உபயோகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னன்றதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னாலே அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மாதம் மாதம் இதுக்கான ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி 18% நம்ம ஜிஎஸ்டி வசூல் பண்ணணும். அதையுமே மாதம் மாதம் அரசாங்கத்துக்கு செலுத்தணும். செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பெனால்ட்டி வரும். ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ்க்கு பெரிய தலைவலியாக இருக்குங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கிறதுக்காக ஜிஎஸ்டிலேயே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம். இந்த காம்போசிஷன் ஸ்கீம் மூலிமா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு 4 தடவை ரிட்டர்ன்ஸ் பே பண்ணால் போகிறோங்க. மாதம் மாதம் நம்ம ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக 18% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுடைய டோட்டல் பில் வேல்யூவில் நீங்கள் வெறும் 1% ஜிஎஸ்டி பே பண்ணீங்கனாலே போகிறோம். இது பேர் தான் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தோடவே பார்த்துருவோமே. ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தர் கார்மெண்ட்ஸ் கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ துணி கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் அவர் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் என்ரோல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா வெறும் 1% மட்டுமே ஜிஎஸ்டி பே பண்ணால் போகிறோம். ஸோ இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு வரி திட்டம். ஜிஎஸ்டியில் இருக்கிறது ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, திருப்பியும் கண்டென்ட்குள்ளே வந்துடலாம். இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். ஆனால் இதில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது. யாருக்கெல்லாம் இது எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நீங்கள் மேனுஃபேக்சரராகவோ ட்ரேடராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்றது 1.5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். ஸோ 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே போனால் நீங்கள் நார்மல் ரெகுலர் ஜிஎஸ்டி ஸ்கீமுக்கு போயிடுவீங்க. உங்களுடைய டர்ன் ஓவர் 1.5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள். அதுவே நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க, அதாவது சேவையை வழங்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் அப்படின்றது ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் நீங்கள் ரெகுலர் ஜிஎஸ்டி ஸ்கீம், 50 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஒரு உதாரணத்தோடவே பார்த்துருவோமே. அதே ராஜேஷ் அதே துணி கடை வச்சிருக்காரு. அவருடைய டர்ன் ஓவர் 40 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜிஎஸ்டியை எடுக்க தேவையில்லை. இதுவே 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது, 1.5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வருவார். அதுவே அவருடைய டர்ன் ஓவர் பெரிய கடை வச்சிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் 1.5 கோடி ரூபாய் தாண்டி போகுது அப்படின்னா அவரால் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்குள்ளே வர முடியாது. ரெகுலர் ஜிஎஸ்டி ஸ்கீமுக்குள்ளே தான் அவரால் போக முடியும். சரிங்க, இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். யாரெல்லாம் இதில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, இன்டர் ஸ்டேட் ட்ரேட், அதாவது உங்களுடைய பொருட்களையோ இல்லை சேவையோ
ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் நீங்கள் எடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலிமா நீங்கள் பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம்குள்ளே வரமாட்டீங்க. மூணாவது விஷயம், நீங்கள் பான் ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இல்லை ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. அண்ட் நாலாவது விஷயம், நீங்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர், அதாவது என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள் அத்தனை பேருமே இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தாங்க. சரி, அடுத்து இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்க நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண தேவையில்லை. வருஷத்துக்கு 4 முறை மட்டும், அதாவது எவ்ரி குவார்ட்டர்லி நீங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிங்கன்னா போகிறோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ரேட் கம்மி. மூணாவது விஷயம், நீங்கள் இதில் ஒரே ஒரு ஃபார்ம், அதாவது எவ்ரி குவார்ட்டர்லி ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 4 அப்படின்றத மட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா போகிறோம். மற்ற ஃபார்ம்ஸ் எதுவுமே நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் நாலாவது விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, நீங்கள் ஜிஎஸ்டி ரெகுலர் ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா 18% நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் பில் போடுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் ஒரு 18% டேக்ஸ் ஆட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொட்டேஷனில் மாற்றம் இருக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் உங்களுடைய கஸ்டமரை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுவே இதில் வந்து கம்மியான டேக்ஸ் ரேட் அப்படின்றதுனால நீங்கள் கஸ்டமரை இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்க, அடுத்து இந்த ஜிஎஸ்டி, ஆஹா இவ்வளோ நல்லா இருக்கே, இந்த ஜிஎஸ்டியில் எல்லாருமே போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நம்ம எடிட்டருமே அதான் நினச்சிட்டு இருக்காரு. என்ன சார் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே இதில் ஒரு சின்னதாக ஒரு சூனியம் வச்சுருக்காங்க. என்னன்றதை நான் சொல்கிறேன். முதல் விஷயம், நீங்கள் இன்புட் கிரெடிட்ஸ் எடுக்க முடியாதுங்க. இன்புட் கிரெடிட்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இன்புட் கிரெடிட்ஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு ஜிஎஸ்டி பே பண்ணுறீங்க, அதையும் நீங்கள் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, இதையும் அதே நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இன்புட் கிரெடிட்ஸ் அப்படின்றது நீங்கள் இதில் எடுக்கவே முடியாது. இது முதல் விஷயம். ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் பொதுவாக இந்த 18% ரெகுலர் ஸ்கீமில் இருக்கு இல்லைங்களா, அதை கஸ்டமர் கிட்ட இருந்து வசூல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமில் 1% அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த 1% அப்படின்றத நீங்கள் கஸ்டமர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியாது. உங்கள் பாக்கெட்டில் இருந்து தான் நீங்கள் அரசாங்கத்துக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் மூணாவது விஷயம், நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்மாக இருக்கீங்க, 2-3 பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் காம்போசிஷன் ஸ்கீம்லையும் இன்னொரு பிஸ்னஸ் ரெகுலர் ஸ்கீம்லையும் அப்படின்ற மாதிரிலாம் வைக்க முடியாது. ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்னு எடுத்தீங்கன்னா உங்களோட எல்லா பிஸ்னஸுமே காம்போசிஷன் ஸ்கீமில் தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு அப்ளிகபிள் ஆகாது. ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபர்முக்கு மட்டுமே நீங்கள் வந்து 2-3 பிஸ்னஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒன்று காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போயிடணும், இல்லைனா நார்மல் ஸ்கீமில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். சரி, இன்னும் ஒரு விஷயங்க என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஐயோ சார், என்னோட ஆடிட்டர் வந்து தெரியாமல் நார்மல் ஸ்கீம் ரெகுலர் ஜிஎஸ்டி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிட்டாரு, நான் இப்போ காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு. கட்டாயம் இதுக்கு வழி இருக்குங்க. பொதுவாக இப்போ நீங்கள் வந்து காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கீங்க, எப்போ வேணாலும் நீங்கள் ரெகுலர் ஸ்கீமுக்கு மாற்றிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ ரெகுலர் ஸ்கீமில் இருக்கீங்க, காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறணும் அப்படின்னா அது ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்கில் தான் நீங்கள் மாற முடியும். இடையிலலாம் போயிட்டு நான் ரெகுலரில் இருக்கேன் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் இயருடைய மிடில்லையோ இல்லை கடைசிலையோ நீங்கள் மாற முடியாது. ஒரு ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குதோ அந்த டைமில் இதுக்கான கன்வர்ஷனுக்கான ஃபார்ம் இருக்கு. இதுக்கான ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் COM ஃபார்ம் 2 அப்படின்னு இருக்கு. இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்ல உங்களுடைய ஜிஎஸ்டி ரெகுலர் ஸ்கீம்ல இருந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீமுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த காம்போசிஷன் ஸ்கீம் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். பட் கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், கேள்விகள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பலாம். அது மூலிமா உங்களுடைய சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.